ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டது நம்மளோட வீடியோ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து நல்லா ப்ளஃபியாக கொஞ்சம் கூட ஸ்டிஃப்னஸ் குறையாமல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் விரும்பி வீடியோஸ் போடுறத விட நீங்கள் கமெண்டில் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் வீடியோ போடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன், டிப்ஸ் கொடுத்து. ஸோ அந்த வீடியோஸ் கீழே நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, விஷ்ணு தேவி அப்படின்ற சிஸ்டர். ஸோ எனக்கு வந்து உளுந்து மாவு அரைக்கும் போது ஸ்டிஃப்னஸாக வருது, பட் நான் வலிச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றினேன்னா ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு போயிடுது. ஸோ என்ன பண்ணுறது சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சமையல் பொறுத்த வரைக்கும் கலை அப்படின்றத தவிர அதுக்கும் மேலே கடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதில் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் உளுந்து அரைக்கிறது. உளுந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னாலும் அதுலேருந்து நல்லா இருக்காது, அதோடைய ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சிடும் நம்ம அரைக்கும் போது. உளுந்து ஊற வைக்கும்போது 2 தடவை மட்டும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க. அதிக தடவை கழுவக்கூடாது. கழுவுனோன்னா அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போயிடும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் 2 இவ்வளோ அழகாக உடஞ்சி வந்து இதனுடைய தண்ணியை மட்டும் வேறு இதில் மாற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்பவே முக்கியம். அந்த தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். இப்போ நான் கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டர் வாஷ் பண்ண கிரைண்டரில் உளுந்து சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அரைச்சி முடிக்கிற வரைக்குமே வீடியோ எடுத்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டே வாங்க. நம்ம தண்ணி எடுத்துவிட்டு கொஞ்சமாக ஊற்றணும்ல, அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை அடிக்கடி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. கையில் நம்ம தெளித்து தான் விடணும். நம்ம போடும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிங்க அப்படின்னிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ உளுந்த மாவு தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஸ்டிஃபாக ப்ளஃபியாக எந்திரிச்சு வரும்ல, அது வந்து நமக்கு ரைஸ் ஆகி வராமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இட்லியுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இது எது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். இது மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுக்க, அந்த கையை கழுவ. ஸோ அது தண்ணி யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து உளுந்து அரைக்கணும். ஸோ வாய்ஸ் வந்து ரெக்கவர் ஆகவே இல்லை, இன்னுமே வந்து இந்த தொண்டை கட்டி இருக்கிறது அப்படியே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கேட்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இது மாதிரி தான் இடையில லைட்டாக அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ இது வந்து அரிசி மாவு இந்த மாதிரி ஓடினா ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவு தண்ணி மாதிரி தான் ஓடணும். ஆனால் உளுந்த மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு புஃப்னு கெட்டியமாக தான் ஓடணும். ஸோ அந்த இது குறையாத மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஸோ நம்ம ஊற்றும் போது தண்ணி மாதிரி தண்ணி மாதிரி அடங்கிடக்கூடாது. ஸோ நான் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், இதுவே லைட்டாக தண்ணி மாதிரி ஆக போகும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் ப்ளஃபி ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து உளுந்த மாவு அரைச்சிக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், எடுத்து இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதில் உள்ள பருப்பெல்லாம் லேஸாக தெரியுதில்ல. ஆனால் நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நுரையாக தான் தெரியணும், பருப்பு எதுவுமே தெரியக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது மாதிரி ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு மாவு நல்லா அரைச்சி முடிச்சாச்சு அப்படின்னா கிரைண்டர்லேருந்தே நமக்கு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ அது புது கிரைண்டராக இருந்தாலும் சரி, பழைய கிரைண்டராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உளுந்து வலிச்சு நம்ம, அதாவது உளுந்து ஆடி முடிச்சிருச்சு அவ்வளோதான், நீங்கள் இதை வலிச்சிருங்க அப்படிங்கிறப்போ அதுவாகவே ஒரு சவுண்டு நமக்கு கிடைக்கும். அந்த சவுண்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்து வந்து ஒரு 150 கிராம் நீங்கள் போட்டு மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா போதுமானது. 1/4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மாவு தண்ணியாக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இடையில இது மாதிரி லைட்டாக எடுத்து பாருங்கள், மாவில் லேசாக பருப்பு தெரியுதில்ல, இது மாதிரி தெரியக்கூடாது. இது இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. அதாவது இப்போ நம்ம 1/4 மணி நேரம் தான் டோட்டலாகவே மாவு அரைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் தண்ணி உள்ளே ஊற்றணும். அதுக்கப்புறம் வலிக்க போகிறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மாவில் தண்ணி கொஞ்சம் கூட விடவே கூடாது. தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ளஃபியாக உங்களுக்கு மாவு வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே நான் விட்டு காமிக்கிறேன், இந்த மாதிரி வந்து நிற்காது. இப்போது ஃபுல்லாகவே டோட்டலாகவே மாவு அரைஞ்சி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நான் 1/2 மணி நேரம் இது வரைக்கும் மாவு அரைச்சிருக்கேன்.
மாவை ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒரு இட்லி ஷேப்பில் அப்படியே நிற்குது பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணியில் கரைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது. தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இட்லி நல்லா வராது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எடுத்து நான் ஊற்றும் போது எப்படி இருக்குன்ட்டு. மாவை நான் கையில் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன்ல, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதில் வெறும் நுரை மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் கூட பருப்பு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் வலிக்கும் போது நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் நான் கிளியராகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பக்கத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, இதில் ஃபுல்லாகவே நுரை மட்டும்தான் பபிள்ஸாக தெரியுதுல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கரெக்டான கன்சிஸ்டன்சி உளுந்து மாவில். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் கரைக்க போகிறேன். ஸோ கரைக்கும் போது, அதாவது நீங்கள் சொன்னீங்க கமெண்டில் கேட்டிருந்தது வந்து, நான் வந்து உளுந்து மாவு அரைக்கும் போது நல்லா ப்ளஃபியாக வருது, பட் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்து அமுங்கி போயிடுது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் உளுந்து மாவு வலிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு அரைகிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த அரிசி மாவை அரைஞ்சி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. இப்படி லைட்டாக எடுத்தோன்னா ரவையை விட பாதி பதத்தில் இருக்கணும். அதுதான் அரிசி மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், உளுந்து மாவு நல்லா அரைஞ்சி 1/2 மணி நேரம் ஆச்சு நான் மாவு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு. ஆனாலுமே நான் உங்களுக்கு எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த தண்ணி மாதிரியோ இல்லை ப்ளஃபினஸ் குறைஞ்சி போயோ எதுவுமே இல்லை. அப்படியே எப்படி நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு கூட இருக்குது. இப்போ வந்து நான் அரிசி மாவு கூட நான் அந்த உளுந்த மாவையும் சேர்த்துட்டு நான் கலக்க போகிறேன். ஸோ எப்படி கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உளுந்த மாவு எல்லாத்தையுமே அரிசி மாவோட கொட்டியாச்சு. இப்போது நம்ம இதை வந்து கரைக்க போகிறோம். இது வந்து நான் பிஸ்னஸ்க்காக நான் பண்ண போகிற மாவு. ஸோ அதனால் இதில் வந்து நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா உப்பு கலந்துக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அரிசி மாவு ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி சேர்த்து தான் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி தான் நான் ஊற்றி கரைக்கிறேன். இதே மாதிரி 2 ஷிஃப்டாக இருந்தாலும் தனித்தனியாக ஊற்றி கரைச்சி தான் பேக்கெட் போடுவேன். ஏன்னா ரொம்ப அதிகமான மாவு நீங்கள் கரைக்கும் போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இட்லி மாவில் எல்லாத்த விட மிக முக்கியமான பங்கு வந்து அந்த கரைக்க போகிற அந்த ஸ்டெப்பில் தான் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் சரியாக கரைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இட்லி சரியாக வராது. கல் மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுறது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து உளுந்த மாவு லாஸ்ட்டாக வலிக்கும் போது என்ன சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க, அதுதான் கரெக்டான சவுண்டு. அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம நிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் அந்த சவுண்டை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, சிலர் வந்து உளுந்து அதிகமாக போட்டு அரைப்பீங்க, சிலர் கம்மியாக போட்டு அரைப்பீங்க. ஸோ அப்படியா எவ்வளோ அரைக்கிறீங்க, அதுக்கு நான் எவ்வளோ டைமிங் சொல்லணும் அப்படின்றது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை, அதுக்காக தான் சவுண்டை மென்ஷன் பண்ணேன். ஓகே, இப்போ மாவெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருந்தேன், மேலே நல்லா பொங்கி வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மாவை ரொம்ப அடிச்செல்லாம் கலக்கக்கூடாது. நான் கலந்த மாதிரி லைட்டாக தான் கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அடிக்கும்போது ஒரு வேளை எல்லாமே கலைஞ்சிருச்சுன்னா இட்லி சுத்தமாகவே உங்களுக்கு சாஃப்டாக வராதுங்க, பயங்கர கல் மாதிரி வரும். நமக்கு இட்லி சாஃப்டாக இருக்க முக்கியமான காரணமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அங்கங்கே ஏர் பபிள்ஸ் அழகாக இருக்குல்ல, அதுதான். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி பற்றி, இட்லி மாவு பற்றி, அளவுகள் பற்றி, எப்படி அரைக்கணும் எல்லா விஷயங்களுமே போட்டிருக்கேன். ஸோ இட்லி வைக்கும் போது நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க கவனமாக. அந்த 2 இட்லிக்கு நடுவில் கேப்பில் ஒரு இட்லி வரணும், அது மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அழகாக வந்து நீங்கள் அதை பார்த்தே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச உளுந்த மாவுலேருந்து சுட்ட இட்லி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசி மாவும் எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ எந்த பதத்தில் இருக்கணும்னு. உளுந்த மாவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மெத்தடில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி ஊற்றி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இட்லி ஊற்றுறத பற்றின டவுட்ஸோ இல்லை மாவு அரைக்கிறத பற்றின வேறு டவுட்ஸோ இல்லை வீடியோக்கு வேறு உங்களுக்கு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ நீங்கள் எது வேணுமோ வீடியோக்கு கீழே கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே பதிலும் இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் என்னால் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோவும் ஷூட் பண்ணி போட்டுறேன்.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், டாடா.